ராஜாக்குட்டி குட் மார்னிங். இன்னைக்கு எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கு போகிறோமா? இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன் ஸ்கூலில்? பொங்கல் டே செலிப்ரேஷன். கிளம்பலாமா? ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ரஜா சுஜா மாம் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ரஜாவோட கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரஜாக்குட்டி எழுந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுடைய தம்பி சஜாவும் எழுந்துட்டாங்க. தம்பி எப்போவுமே முத்தம் கொடுத்து ஒரு நல்ல மூடில் தான் அண்ணங்கரை எழுப்புவார். எவ்வளோ ஜாலியாக எழுந்திக்கிறாங்கன்னு பாருங்கள். காலையிலேயே எந்திக்கும் போது சிரிச்ச முகமாக எழுந்திரிச்சா அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் அழாமல் நல்லா இருப்பாங்க. அதுக்காண்டி தான் இப்படி சிரிச்சுக்கிட்டே எழுப்புறது. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு காலையிலேயே ஒரு மியூசிக் வைப்போடு தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அவன் கேட்குற பாட்டை கேட்டிங்களா? சஜோ தான் 2வது எழுந்திரிச்சான். ஆனால் அவன் என்னமோ ஸ்கூல் கிளம்புற மாதிரி ஃபஸ்ட்டே குளித்து சம்மத்து குட்டியாக அவங்க அப்பாட்ட உட்காந்துருக்காரு. சாச்சா ஃப்ரெஷ் ஆகிட்டியா? சாப்பிட்லாமா? இட்லி சாம்பார் அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு? வீட்டில் கேஸு நேற்று லீக் ஆச்சுல்ல, அதனால சமைக்க முடியாது. அதான் அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அம்மாக்காண்டி கடை சாப்பிடுவியா? கடையிலேருந்து வாங்கின இட்லியை 2 பேருக்கும் ஒரேடியாக சாப்பாடும் ஊட்டிடுவேன். எப்போவுமே அப்படி தான். காலையில் ரஜோ சாப்பிடும்போதே சஜாவும் சேர்ந்து சாப்பிட்ருவார். அவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னுடைய மாமா பொண்ணு கல்யாணத்துக்காண்டி நாங்கள் எடுத்த வேஷ்டி சட்டை. அவங்க ஸ்கூலில் வந்து ட்ரெடிஷ்னல் வியர்னு சொல்லியிருந்ததுனால வேஷ்டி சட்டை இன்றைக்கி போட்டுட்டு போகிறாரு. எப்போவுமே ரஜோக்குட்டியோட ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டால் அதை கையை மடித்து விடணும். அப்போ தான் அவருக்கு வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக கிளம்புவார். இல்லை இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரஜோக்குட்டிக்கு ஷர்ட்டில் கை மடித்து விடும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கை மடித்து விட சொல்லுவாங்க. அழகாக கை மடித்து ஃபுல் ஹேண்ட் அழகாக கை மடித்து எங்கள் அப்பா பர்ஃபெக்ஷனாக கிளம்பி போவார். இதுக்கிடையில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி சஜோ வந்து சின்ன சின்ன நாட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். சாரீ கட்டணுன்னா ஒரு நிமிஷத்தில் சாரீ கட்டி விட்டுருவாங்க. இது வேஷ்டி. ஆம்பளைங்க மேட்ரு நமக்கு தெரியுமா? நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு முடியலை. ஸோ என் ஹஸ்பண்டை ஹெல்ப் கூப்பிட்டேன். அவர் என் பையனுக்கு அழகாக வேஷ்டி கட்டி விட்டு, அவனுக்கு அவர் தாங்க ரைட்டு. அவன் பண்ணுற கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லிட்டு நான் கிளப்புறதை விட அவர் ஒரு அரட்டு போட்டு டக்குன்னு கிளப்பி விட்டுட்டாரு. இந்த இடத்துல என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுங்க. ஒருத்தர் ஸ்கூல் போகிறதுக்கு எத்தனை பேர் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் எல்லா வீட்லேயும் கஷ்டப்படுறீங்களா? அப்படி கஷ்டப்படுறதா இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, இப்போ ஒரு ஆக்சசரிஸ் ஒன்று கொடுக்கலான்ட்டு ஒரு பிரேஸ்லெட் இருந்தது சில்வரில். இது அவருடைய அத்தை லதா அவனுக்கு அவன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது. இப்போ தான் அவருக்கு செட் ஆகுது. ஸோ இதை அவருக்கு போட்டு விட்டாச்சு. இது போட்டுக்கிட்டு இருந்தால் அவர் செம்ம ஹாப்பிங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அவனும் அவங்க அப்பாவும் சில ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அவருக்கு இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலை. இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸ் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்துடலான்ட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். பொங்கல் டே செலிப்ரேஷனுக்கு ஸ்கூலில் ஒரு பொங்கல் பானை டெக்கரேட் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடியே நானும் ரஜோ ரொம்ப இன்வால்வோட இந்த பானைங்களை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மண்பானை வாங்கி அதில் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணலான்னு யோசித்து ஒரு தீம் ஒர்க் ரெடி பண்ணி 4 டேஸ் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். போகி பொங்கல், சூரிய பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், அந்த 4 பொங்கலையும் பிக்சரைஸ் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி பானையில் பொங்கல் வடிகிற மாதிரி செட்டப்லாம் பண்ணி நானும் ரஜவும் சேர்ந்து ரொம்ப இன்வால்வோட பண்ணோம். நான் ஸ்கூலிங் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் பொங்கல் சக்கரை பொங்கல் தருவாங்க, கரும்பு தருவாங்க, அதோட சரிங்க பொங்கல் செலிப்ரேஷன். ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ டீச் பண்ணுறாங்க, எவ்வளோ அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இருக்க பசங்க ஸோ பிளஸ்டுங்க. அதுக்கப்புறம் என் பசங்க ரொம்ப ஜாலியாக அந்த பொங்கல் டே செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டான். அவனை சப்போர்ட் பண்ணணுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்லேயும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. ஹாப்பி பொங்கல். டேக் கேர். பாய்.